நண்பர்கள், உறவினர்களே உதவி செய்ய யோசிக்கிற இந்த காலகட்டத்துல, ஜாதி, மதம்னு எதையுமே பார்க்காம, ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர பத்தி தான் பார்க்க போறோம். கோவை குனியமுத்தூரை சேர்ந்தவர் தான் காஜா முஹைதீன். இவர் சமையல் ஒப்பந்தக்காரரா இருக்காரு. ரூ. 1 ஒரு உயிர் அப்படிங்கிற அமைப்பின் மூலமா கடந்த 30 வருஷமா ஏழை எளிய மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செஞ்சுக்கிட்டு வராரு. கடந்த 1996வது ஆண்டுல இவருடைய சகோதரருக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அந்த நேரத்துல அவர்கிட்ட பணம் இல்லாததால நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு தான் அவங்க சகோதரரை காப்பாத்திருக்காங்க. இதனால நம்ம பட்ட இந்த கஷ்டத்தை வேற எந்த ஏழை எளிய மக்களும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதற்கு பிறகு 2006வது ஆண்டுல இவர்கிட்ட வந்த ஒரு ஏழை நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக பணம் நிறைய தேவைப்பட்டிருக்கு. ஆனா இவர்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை. நிறைய இடங்கள்ல உதவி கேட்டும் அந்த பணம் கிடைக்காததுனால ஒரு கல்லூரியில போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் ரூ. 1 அப்படிங்கிற விகிதத்துல வாங்கி அதன் மூலமா அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு நல்ல பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு. இதனால தான் இவருடைய அமைப்புக்கு ரூ. 1 ஒரு உயிர் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கோவையில் இருக்கக்கூடிய நிறைய குடியிருப்பு பகுதிகளில் டோன்ட் வேஸ்ட் டொனேட் வேஸ்ட் அப்படிங்கிற அறிவிப்பு பலகைகளோட கூடிய ஒரு பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க. இதன் மூலமாக தேவையில்லாத பொருட்கள், கொட்டாங்குச்சிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த வேஸ்டான பேப்பர்கள் எல்லாத்தையும் மக்கள் வெளியில் போடாமல் அதில் போடுறதன் மூலியமாக அதை கொடுத்து அதில் வர பணத்தை வச்சு ஏழை நோயாளிகளுக்கும் இவங்க உதவி பண்ணிக்கிட்டு வராங்க. இவருடைய இந்த மருத்துவ சேவையை பாராட்டி கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சுதந்திர விழா நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட நிர்வாகம் இவருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டவும் செஞ்சுருக்காங்க.